Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த தண்டை கிராமத்தில் உள்ள ஏரியில் கடந்த 29ஆம் தேதி அதிகாலையில் ஒரு பெண்ணும் இளைஞனும் கட்டிப்பிடித்தபடி உடல்கள் மிதப்பதாக தேன்கனிக்கோட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் இருவரது உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்தவர்கள் உப்பாரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் மற்றும் அவரது தாய் மஞ்சுளா என்பது தெரிய வந்தது. மேலும் இறப்பதற்கு முன்பு ராஜசேகர் கடிதம் ஒன்றை எழுதி அவரது நெருங்கிய நண்பர்கள் சிலருக்கு அனுப்பியதும் தெரிய வந்தது. அந்த கடிதத்தில் வீட்டில் அருகில் வசிக்கும் சிலரின் பெயரை குறிப்பிட்டு அவர்களெல்லாம் சேர்ந்து வீட்டிற்கு வழிபாதை விடாமல் கஷ்டம் கொடுப்பதாகவும், மேலும் தனக்கு இன்னும் திருமணமாகாததால் தன்னை பற்றி தவறாக கூறி வாழ்க்கையை நாசப்படுத்தி விட்டதாகவும் எழுதியிருந்தார். மேலும் ககன்ராஜ், ஜமாவதி, சுமங்களா, மோகன் ஆகிய 4 பேரும் மன அளவில் தொந்தரவு கொடுப்பதுடன் 4 பேரும் சேர்ந்து கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும், தாங்கள் இறந்த பிறகாவது இவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் பெங்களூருவில் உள்ள ஸ்ரேயா என்ற பெண் தன்னை அதிக அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும், அவரை மட்டும் சரியான முறையில் தண்டிக்க வேண்டும் எனவும் கேட்டு எழுதியிருந்ததோடு அனைவரின் செல்போன் எண்களையும் எழுதி தன்னையும் அம்மாவையும் பிரித்து விடாமல் இறந்த பிறகு இருவரையும் ஒரே குழியில் புதைக்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. ராஜசேகரின் தந்தை மாதப்பா, நண்பர் ராஜேஷ் ஆகியோருடன் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் கூறியதை கேட்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு பகுதியைச் சேர்ந்த பியூட்டி பார்லரில் வேலை பார்த்து வரும் நளினி என்ற இளம்பெண் தளி பகுதியில் உள்ள கோவிலுக்கு சாமி கும்பிட வந்து செல்லும் போது ராஜசேகருடன் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. ராஜசேகர் நளினியை பார்க்க பெங்களூரு செல்வதும், அதேபோல நளினி தளி பகுதிக்கு வருவதையும் வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி ராஜசேகர் தனது தந்தையிடம் பேசிய போது, அப்பா, நானும் நளினியும் கடந்த 22ஆம் தேதியன்று கர்நாடகாவில் உள்ள மாதேஸ்வரன் மலைக்கு காரில் சென்றோம். அப்போது வனப்பகுதி அருகே காரை நிறுத்திவிட்டு நான் சிறுநீர் கழிக்கச் சென்றேன். அப்போது அடையாளம் தெரியாத 3 மர்ம நபர்கள் நளினியை அடித்து கொலை செய்து எரித்து விட்டார்கள். இதனை பார்த்து மறைந்திருந்த நான் அவர்கள் சென்ற பிறகு உயிர் பயத்தில் காரை எடுத்துக்கொண்டு தப்பித்து வந்துவிட்டேன் என ராஜசேகர் தன்னிடம் சொன்னான் என்று மாதப்பா போலீசாரிடம் கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த தந்தை மாதப்பாவும் தாய் மஞ்சுளாவும் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம் என அழைத்த போது மகன் ராஜசேகரோ 2 நாட்கள் கழித்து கொடுக்கலாம் என பதற்றமாக இருந்ததாகவும் மாதப்பா போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். என்னங்க? நான் சொன்னல சார், எனக்கு எதுவும் சொல்லீங்களா? எதுவுமே சொல்லல சார், எதுவுமே சொல்லல. இல்ல, கார்ல வரும்போது ஏதோ பிரச்சனை ஆச்சு, யாரோ 3 பேர் வந்தாங்கன்னு சொல்ற மாதிரி சொன்னாருன்னு சொன்னாங்கல்ல. அதே சார், உங்க கார்ல வந்து 3 பேரு பின்னாடி வந்து இப்படி எடுத்துட்டு வந்தாரு, நான் தப்பிச்சிட்டு வந்தோம் சொன்னாரு. மீதி மீதி எதுவுமே இப்படி எப்படி எப்படி ஆச்சு எதுவுமே சொன்னல சார் என்கிட்ட. இல்ல, அடிச்சுட்டு வந்தாங்க, தப்பிச்சுட்டு போனாங்கன்னா அந்த பொண்ணு கூட போனதை உங்ககிட்ட சொல்லியிருந்தாருங்களா? அதே இது பொண்ணுகிட்ட போறது கூட சொன்னல சார் என்கிட்ட. எனக்கு எதுவுமே சொன்னல சார் எனக்கு. வேற என்னதாங்க சொன்னாரு? அது இப்படி நான் கார்ல பின்னாடி வந்தாரு. நான் ரீசர்ச் போயிட்டு இப்ப ரீசர்ச் போயிட்டு கேட்டேன் நானு. அப்ப 3 பேர் வந்து அட்டாக் பண்ணாரு. நான் ஓடிட்டேன் நானு. திருப்பி அவன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு அவன் ஃப்ரெண்டு கூட்டின்னு வந்தாங்கன்னு சொன்னேன் சார். சரிங்க. இப்போ அந்த பொண்ணு பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லீங்களா? அந்த பொண்ணு நான் பார்க்கவே இல்லை சார். இல்ல, நீங்க இல்லைங்க, அவரு ஏதாவது சொன்னாரா? இந்த மாதிரி பொண்ணு போனா அந்த ஒரு பொண்ணு அடிச்சுட்டாங்களா, இது மாதிரி அது மாதிரி ஏதாவது சொன்னாருங்களா? அதே அதே சார், அந்த பொண்ணு இதுக்கு மலைக்கு போறேன்ட்டு போறான் சார். இவரு பொண்ணு கூட்டிட்டு போனாருங்களா?
சரிங்க. அப்போ கூட்டு போயிட்டு இவர் அட்டாக் 3 பேர் அட்டாக் பண்ணும்போது ஓடி போயிட்டா இவன். ம். அப்ப இவரு என்ன அந்த பொண்ணு என்ன பண்ணாரா தெரியாது சார் இது. ம், ம், ம். அப்ப அப்ப அத ம். தப்பிச்சுட்டு ஓடி வந்தானாமா. சரிங்க. இப்ப அவர் போன கார்ல தானே வந்திருக்கிறாரு திரும்பி. அவர் போன கார்ல தானே வந்துட்டாரு? ஆமா சார். திருப்பி அங்கே எங்கேயோ அப்படியே மறிச்சு இருந்து ம். அப்புறமா அவரு போகும்போதுல இவரு எடுத்துட்டு வந்தாராமா சார். அப்படி ம். சொன்னா ம், ம், ம். அப்புறமா எடுத்துட்டு வந்தேன் நான் சொன்னேன் சார். சரிங்க. அப்புறமா கடைசியா வேற ஏதாவது உங்ககிட்ட சொன்னாருங்களா சார்? இல்ல சார், கடைசி எதுவுமே சொன்னல சார். திருப்பி ம், ம். கடைசி எதுவுமே சொல்லல சார். இருங்க நானு அப்போ இன்னும் 2 3 நாள் இருக்குது, இன்னும் 2 3 நாள் இருக்குது ம். நான் சொன்னான். ம். எதுக்கு 2 3 நாள் இருக்கு? அதே 3 நாள் இருக்கு, இன்னும் யாரையும் நான் பார்க்கணும் நானு. ம். அவரு இது மாதிரி தொந்தரவு ஆயிடுச்சு, இது மாதிரி என்ன தொந்தரவு பண்றாரு வந்துட்டு இன்னும் 3 நாள் அப்படியே திரும்பி 3 நாளுக்கு போயிட்டேன். ம், ம், ம். இப்ப அந்த பொண்ணுக்கும் இவருக்கு எப்படிங்க பழக்கம்? சார் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னார் சார். இல்ல எப்படி அவங்க 2 பேரும் எப்படி பழக்கம் ஆச்சு? சார் இவர் கோயிலுக்கு வந்திருந்தாங்க சார். யாருங்க? அது எந்த கோயில் எனக்கு தெரியாது. கோயிலுக்கெல்லாம் வர்றதாமா போறதாமா அந்த பொண்ணு. ம், ம். சரி தெளியில இருக்கு சார். இது மாத்தவன் கோயில் என்னட்டு. என்ன கோயிலுங்க? மாத்தவன். சரிங்க. மாத்தவன் கோயில் என்னட்டு இருக்கு. ம். கோயில்ல வந்து உங்களுக்கு அவருக்கு இவரு 2 பேரும் சந்திக்கிறாங்க இவரு. ம், ம், ம். அப்பதான் இவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. ம், ம். சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ம். பண்ணிட்டு இருந்தாரு. ம். சரி அது எனக்கு தெரியாது. எத்தனை ஒரு 1 வருஷம் 2 வருஷம் இருந்து இருந்துச்சு. ம். ஒரு 6 months சார். ம், ம். அப்ப இருந்து இவருக்கு பிரச்சனை. நாங்க பண்ணிக்கிறது இல்ல, எனக்கு வேண்டாமே பண்ணிட்டு இவரு. இவருக்கு பொண்ணு வேண்டான்ட்டு இருந்தாரா? இவங்க எவ்வளவு நாளா பழக்கங்க 2 பேருக்கும்? அது ஒரு 6 months. சரிம்மா ஒரு 6 months சார். இல்ல 6 month பிரச்சனை. பழக்கம் ஆனதுங்க? 1 திங்கள் நிக்க சார். ஒரு மாசம் இருந்து சார். 1 மாசங்களா? 1 ம். மாசம் வந்து பிரச்சனைங்களா? ஒண்ணுமா பிரச்சனை சார். ஆனா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு முன்னாடி சொன்னாருங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதே அந்த பொண்ணு கேட்டிருக்காமா. பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலான்னுட்டு ம். இந்த பையன் வேணாம் சொல்லிருக்கான். இந்த பையன் வேணான்ட்டானம்மா பொண்ண? அது பிரச்சனை. அந்த பிரச்சனை சார். ஓ அந்த பிரச்சனை தான். இவன் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுது, பையன் வேணான்றான். ஆமா சார். எதுக்காக வேணான்றான்? லவ் தான் பண்ணிட்டு இருந்தான் இல்லைங்களா? நாங்க வேலைக்கு போகணும் சொன்ன. வேலைக்கு போக கூடாது, வீட்டிலே நான் சம்பாரிச்சு கொண்டு வந்து நான் கொளுத்துறேன். யார் சொன்னது அப்படின்னு? பையன் சொல்றான். வேலைக்கு போகாது வீட்டுல சொன்னதால நாங்க யாரு செத்தாலும் சரி நாங்க வேலையை மட்டும் விடுறது இல்ல. பெங்களூருக்கு நான் வேலைக்கு போகணும். காலையில 6 மணிக்கு போயிட்டு நான் ராத்திரி நைட் 8 மணிக்கு நான் வரோம். 8 மணி 10 மணி ஆகிடும் அங்கிருந்து பஸ் பிடிச்சிட்டு வர்றதுக்கு. நாங்க வேலைக்கு போறோம். அதே பிரச்சனை இல்ல, நம்மளுக்கு வேண்டாம், நீ வேலைக்கு போனா எனக்கு வேணான்னுட்டு பிரச்சனை. என்ன வேலைக்கு போனாங்கண்ணா பொண்ணு? சார் பியூட்டி பார்லர்மா சார். அங்க பொண்ணுக்கு சொந்த ஊர் எந்த ஊருங்க? சொந்த ஊர் எந்த ஊர் நமக்கு தெரியாது சார். எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லைன்னு சொன்னாங்களாமா. அப்பா அம்மா யாருமே இல்லை எனக்கு. நாங்க ஒரே ஒரு பொண்ணு தான், ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறது சொன்னாங்களாமா. ராஜசேகர் சொன்னது உண்மைதானா என போலீசார் உடனே பெங்களூரு போலீசாரிடம் விசாரித்த போது காட்டுப் பகுதியில் இளம்பெண் சடலம் கருகிய நிலையில் கிடந்தது தெரிய வந்தது. ராஜசேகர் காதலி நளினியோடு பழகி வந்த நேரத்தில் நளினியோடு ஒரே அறையில் வசித்து வந்த அவரது தோழியான ஸ்ரேயா என்பவரோடும் ராஜசேகருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நளினி வேலைக்கு செல்வது ராஜசேகருக்கு பிடிக்காமல் பலமுறை சண்டை வந்துள்ளது. நளினி போனை எடுக்காத போதெல்லாம் ராஜசேகர் ஸ்ரேயாவிற்கு போன் செய்து நளினி குறித்து விசாரித்து வந்துள்ளார். இந்த நிலையில் ராஜசேகரும் நளினியும் மலைக்கு காரில் செல்லும் போது கூட ஸ்ரேயாவிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் மறுநாள் ஆகியும் நளினி வீடு திரும்பாததால் ஸ்ரேயா ராஜசேகருக்கு போன் செய்து பேசியுள்ளார்.
அதற்கு ராஜசேகர் அவள் நேற்றே புறப்பட்டு விட்டாளே என பொய் சொல்லி சமாளித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நளினியின் சடலத்தை மீட்ட போலீசார் அங்குள்ள டோல்கேட்டில் இருந்து சிசிடிவி காட்சிகளை வைத்து அன்றைய தினம் வந்த வாகனங்களின் எண்களை எடுத்திருக்கிறார்கள். பின்னர் அந்த வாகனங்களின் உரிமையாளர்களுக்கெல்லாம் போலீசார் போன் செய்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போது ராஜசேகரிடமும் போலீசார் போனில் விசாரித்திருக்கிறார்கள். தான் மாட்டிக்கொண்டோம் என நினைத்த ராஜசேகர் தனது தாயிடம் மட்டும் இதை பற்றி கூறியுள்ளார். தாய் மகன் இருவரும் பயத்தில் ஏரியில் உயிரை மாய்த்துக் கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதே நேரம் ராஜசேகர் தனது காதலியை எதற்காக கொலை செய்து எரித்தார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இறந்த ராஜசேகருக்கு ஏற்கனவே திருமணமான பெண் ஒருவரோடு தகாத உறவு இருந்து வந்ததால் அந்த பெண்ணின் கணவர் கடந்த 2021ஆம் ஆண்டு உயிரை மாய்த்துக் கொண்டதும் அந்த வழக்கு நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.